ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு விலாக் தான், பெரிய விலாக். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் வரைக்கும் போகிறோம். ஸோ ஒரு வேலையாக போகிறோம், அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் கூட 2 பேர் வந்திருந்தாங்க, என்னுடைய ஹஸ்பண்டோட கசின்ஸ் அவங்க. ஸோ ஒரு 2 days அந்த மாதிரி ட்ரிப் போவோம். நாங்கள் எப்படி ஃபன் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் சில விஷயங்கள் நானும் அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான். ஸோ வாங்க போகலாம். முதுவலி பார்த்து கேட்டேன். நாடுகிற வெளியே விட்டு கைட் நிக்கிட்டு வந்துச்சுன்னா ஃபோன் போட்டு எடுத்தாங்க நாடி புலிகார மாட்டாங்க. ஏய் இது நல்லா இருக்குது சாமி. சாமி அப்படியே போடாடு பில்ஃபோன் பரா இருக்கு. என் பேர் சேலம். ஏச்சி அமைதர்ரா பேசினா நான் சேலம். சீலம் 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 ஒரு நிமிஷம் பேசுறது பூராவே தேவையில்லாத என்ன பேச சொல்லு. அம்மா உனக்கு தான் கேள்வி. அம்மா இங்க பாருடா, மலை எப்படி உருவாச்சுடா? மலையா? நாடி திடீர்னு பெரிய கல்லை கேட்டா என்கிட்ட ஒரு பதில் சொன்னா இது சொல்லு பாப்போம். அப்பெல்லாம் வந்து இப்ப எவ்வளவு ஆயிட்டே ஒரு ஆளு 6 அடி 7 அடி இருப்பானுங்க. அப்பெல்லாம் ஒரு ஆள் 70 அடி இருப்பான். அவன் போற மலம் வந்து மலையா ஆயிடும். அதான் மலையா ஆயிடும். மலம் மலை யார்கிட்ட சொல்றாரு? அவன் போற மலை வந்து மலையாயிடுச்சு. மலம் வந்து மலையாயிடுச்சு. அப்போ வந்து 70 அடி இருப்பான் ஒருத்தன். ஏறி போய் பெருசா பார்த்து பெரிய போய் பாறாங்கல்ல, அதெல்லாம் ஆள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி போயிட்டு இருக்கிறானுங்க. அப்பெல்லாம் மாறினே இருக்காங்க. கண்டுபிடிச்சல ரிசர்ச்ல இதுதான் உண்மை. இவனை சொல்ல தயங்குறானுங்க. 70 அடியில இருந்தா இப்ப 7 அடியா வந்துக்கிறானுங்க. இதுதான் அவனுக்கு நான் சொல்லுங்க. பார்த்து பண்ணு. ஐயோ வந்துச்சுடா. ஐயோ ஜாலி வீடியோ கைக்குள்ள எல்லைய இல்ல இல்ல வைத்துக்கும் அளவில்ல ஆசைக்கும் அலையிற கூட்டம் இல்ல. கொட்டட்டும் மாறி கொட்டட்டும் காரணம் யாரு புள்ள. நல்லவன் சாவதும் கெட்டவன் வாழ்வதும் நம்ம கையில இல்ல. உசிரே அப்படியே ஜாலியாக பாட்டெல்லாம் பாடின்னு ஃபன் பண்ணிட்டு போனோம். ஸோ வண்டி ஓட்ட என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு. அதனால் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் ட்ரிப்பை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம். திருட்டு தேங்காய் கத்தி அது கம்பி தட்டி போற. இங்க செவுர்ல என்ன லட்சத்துல போட்டுக்கிறாங்க. தேங்காய் உடைக்கும் போது அதுவும் சேர்ந்து வருது மண்ணோட. தேங்காய் திருடி மூத்திர மாதிரிதான். கண்டுபிடிக்குதா தேங்காய் திருடி நல்லா இருக்கா? தேங்காய் சாப்பிட்டு தேங்காய் கம்பத்துல தட்டுறே போற. கம்பத்துல வந்துடும். தேங்காய் சாப்பிடுங்க.
திருடின தேங்காய் நல்லா இருக்கு போல. தண்ணி எல்லீரா கட்சியில உரிச்சிட்டோம் நாங்க. தர்றாதுல கம்பதுல ஓடிதான் பாப்போம். கம்பம் வந்துரு போதுடா. கம்பம் மேல தர்றா சுனாமி மேல மேல சாப்பிட முடியாது. அப்புறம் அப்படியே குறைஞ்சி சாப்பிடுங்க ஆளுக்கு. மொத்தம் கொட்டி கழுவிடலாம் மூத்திர நான் எஸ்ட்டு போவோம். கர்மம் இந்த பெரிய தாங்க தான் சின்னதுல கீழே வந்தது. எனக்கு தேங்காய் சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது. ஹலோ சாப்பிட்டியா? ஸோ கோயம்புத்தூர் வந்துட்டோம். கோயம்புத்தூர் ஈசாக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே போகிற வழிலாம் ரொம்பவே சூப்பராக நேச்சுரலாக ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பஸ்ஸில் வராமல் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த மாதிரி காரில் வந்தீங்கன்னா நல்லா ரசித்து என்ஜாய் பண்ணி போகலாம். ஸோ சூப்பராக இருக்கும். எல்லாம் எங்கே போகிறோம் சொல்லுங்க. வீடியோ எடுக்கிறாங்க. போலாம் சேட்டா போனா எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. என்னடா இந்த பாட்டு பாடுற? வீடியோல காட்டல. நீ 2 நாள் லட்டு சாப்பிடாம ரொம்ப டயர்லா இருக்க. டயர்லா இருக்கியா? 2 இளநீர் குச்சிடுறா. 2 பிடிக்கிறா. பாட்டிமா டோலக் புரியா போனோம். எப்பா டோலாக் பூரிங்க தான் இருக்குதா? எல்லாரும் வேணும்னா வந்து பாத்துட்டு போ. மயில் இது கத்திச்சு பார்த்தல. மயில் தான் அது. பாருங்க எப்படி இருக்குன்னு நினைக்கிறப்போ. மயில் பசங்க கேக்குற டோலாக் பூரி. டோலாக் பூரா என்ன பண்ணலாம்? சாந்தி மயில் டோ சாந்தியாங்க பாத்தல. டோலாக் போக முடியுமா? எல்ல குடிக்கலாம் அப்படிங்க. ஏய் டோலு போலாம் போறாங்கப்பா. என்னப்பா வீடியோ எடுக்க மாட்டீங்க? இல்ல டோலு போடு மோட்லு பட்லு உட்லு. ஏய் என்னத்தை கத்துற? ஸோ வந்துட்டோம். இந்த கோயில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. நானே இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சூப்பராக இருந்தது. உள்ள சிவன் கல்லுலேயே பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ அமைதியாக நல்லா சூப்பராக ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ உள்ள என்ட்ரி இப்படி தான் இருக்கும். ஸோ எல்லோரும் முன்னாடிலேருந்து பின்னாடி போவாங்க. நாங்கள் பின்னாடியிலேருந்து முன்னாடி வந்துடுவோம். அதனால் ஸோ பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. இங்கே வந்தாலே எனக்கு அதுதான் தோணும். எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. இவ்வளோ பெரிய இடத்துல இது கட்டுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகிருக்கும் அப்படின்லாம் நிறைய யோசிப்போம். ஸோ நீங்களுக்கும் அந்த மாதிரி திங்கிங்லாம் வருமா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் நிறைய எடுத்து மெமரி ஃபுல்லாகிற வரைக்கும் எடுத்து இருந்தோம். ஸோ நல்லா இருந்துச்சு. அமைதியாக காத்தோட்டமாக. நம்ம ஊர்லலாம் இது என்ஜாய் பண்ண முடியுமான்னு தெரில. எவ்வளோ வேலை டென்ஷன் இது மாதிரியே போயிட்டு இருந்த லைஃப் இந்த மாதிரி ஒரு என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்தோம் அப்படின்னா மைண்டு பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக ஒரு சந்தோஷமாக எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு நேச்சுரலில் ரசித்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த ஃபீல் நீங்களும் ஃபீல் பண்ணணுன்னா ஒரு டைம் ஆச்சு இங்கே போய் பாருங்கள். அந்த ஃபீல் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அந்த இயற்கை காற்று அந்த மலை நம்மளை சுற்றி எல்லாமே அந்த மாதிரி இருக்குது. டவர்லாம் இல்லாமல் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. போன நேரம் செம்ம மழை வந்துச்சு. மழையில் ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். ஏற்கனவே எங்கள் குளிராக அந்த மழை வேறையா செம்ம குளிர். கையெல்லாம் எங்களை மீறி டகடன்னு ஆற ஆரம்பிச்சிச்சு. எங்கே ஒதுங்கிறதுக்கு கூட இடம் இல்லை. அப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒதுங்கணும். அதனால் ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். குளிர் தாங்க முடியாமல் போய் ஒளிஞ்சிட்டோம். என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப குளிர் ஆயிடுச்சு. அதனால் எங்கடா ஒழிடுதுன்னு சொல்லி அங்கே கீழே ஒழிஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த
ஈசா வந்துட்டோம் guys. பாருங்க guys. ஸோ இந்த கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எப்பயுமே நல்லாயிருக்கும். மழை வந்ததுனால இன்னும் நல்லா இருந்தது. ஸோ சிவனெல்லாம் பார்த்துட்டு இன்னும் மழை வரா மாதிரி தான் இருந்துச்சு வானத்தை பார்க்கும்போது. ஆனாலும் கிளம்புறதுக்கு மனசே வரல. ஃபோனு மெமரி ஃபுல்லாகிட்டோமான்னு வெடிகிற அளவுக்கு வீடியோஸ்லாம் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். 360 டிகிரி ஒரு ட்ரைபாட் எடுத்துகிட்டு வந்தோம். அதை வச்சு செம்ம ஃபன் பண்ணியிருந்தோம். அங்கே இருந்தவங்க பாதி பேர் எங்களை தான் பார்த்து சிரிச்சுட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு வித்தை காமிச்சிட்டு இருந்தோம், குரங்க வித்தை காட்டுற மாதிரி. ஸோ நிறைய பேர் அந்த மழையை என்ஜாய் பண்ணி அங்கே டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க, சின்ன பசங்க பெரியவங்க அந்த மாதிரி. ஸோ அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு, மழையை ரசிக்காதவங்க எங்கள் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே வந்து துர்கை அம்மன் இருப்பாங்க. அங்கே போய் பார்க்குறதுக்கு வந்து மொபைல்லாம் அலோடு கிடையாது. பட் அந்த இடம் இன்னமும் சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். பட் மொபைல் அலோடு இல்லைன்றது எங்களுக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்தது. மொபைல் அலோடு இருந்தால் நிறைய வீடியோஸ்லாம் எடுத்துருக்கலாமே அப்படின்னு தோணிருந்தது. அதுக்கப்புறம் அங்கேயே கேன்டீன் இருந்தது, அங்கே டீ குடித்தோம். அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிடும்போது ஃபுட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஃபுட்டு சாப்பிட ஆரம்பித்தோம். ஃபுட்டும் சூப்பராக இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியே இருக்கிற ரேட் தான் இங்கேயும் இருந்தது, நல்லா இருந்தது. அன்னி தான் வாங்கியிருந்தோம், நாங்கள் ஷேர் பண்ணி அப்படியே சாப்பிட்டு வந்தோம். அன்னி இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து நீங்கள் மெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ருத்ராட்சி கொட்டை ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் அதுவும் வாங்கினோம், அந்த பாம்பு ரிங்கும் வாங்கினோம். ஸோ நாங்கள் கிளம்புறதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. 8 மணிக்கு என்னோடய பிரதர் சொன்னால் லைட்லாம் போடுவாங்க, அதை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தா உண்மையிலே வேறு லெவலில் இருந்தது. நைட்டில் ப்ளூ கலர் லைட் போட்டு இந்த தீம் உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ மறக்காமல் நீங்கள் போனீங்கன்னா இதை ட்ரை பண்ணி போதும். அண்ட் பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா ரூம்லாம் அவைலபிளாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு ரூம் எடுத்தோம். ஸோ இந்த பில்டிங்க்கு கீழேயே வந்து ஹோட்டல் இருந்துச்சு. சின்ன ஹோட்டல் தான், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பால் கூட பசும்பால் தான், டீ கூட பசும்பால் டீயில் தான் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே அங்கேயே கிடச்சதுனால எங்களுக்கு கலைய வேண்டிய அவசியம் இல்லாமல் போச்சு. ஸோ அவங்க கான்டாக்ட் நம்பரை நான் கீழே கொடுக்குறாங்க, விசிட்டிங் கார்டு. ஸோ நீங்கள் போனீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதுக்கப்புறம் நம்மலாம் எப்போ மீட் பண்ணுவோம் அப்படின்னு தெரியாதுன்றனால இந்த நைட்டு ஃபுல்லாக ஃபன் பண்ணியிருந்தோம். டான்ஸ்லாம் ஆடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது இன்னும் நல்லா இருந்தது. மறுநாள் மார்னிங் அங்கேயே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஸோ கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியது தான். எல்லோரும் மூஞ்சிலும் கொஞ்சம் டயர்ட்னஸ், ஏன்னா ரொம்ப ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்க லேட் ஆகிடுச்சு. ஸோ டிரைவர் மட்டும் தூங்கிட்டார் சீக்கிரமாக, நாங்கள் தூங்க லேட் ஆச்சு. அதனால் கொஞ்சம் டயர்டாக இருப்போம். ஓகே, எங்கள் ஒர்க்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. மத்தியானம் ஆகிடுச்சு. சரி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டே ஒரு 4 மணிக்கு அந்த மாதிரி தான் இருக்கோம். சரி சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணோம். பிரியாணி ஆர்டர் பண்ணோம். பிரியாணியில் ஃபுல்லாக இது தனியாக போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ தனியாக இருந்ததுனால அவங்களுக்கு வந்து சாப்பிட பிடிக்கல அந்தளவுக்கு. ஸோ அது பேர் எதுவும் சொன்னாங்க, அது தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அண்ட் வர வழியில் இந்த முருகர் கோயில் பார்த்தோம். சரி இங்கேயும் போயிட்டு போகலாம், இதுக்கப்புறம் எப்போ வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு அவங்களையும் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அங்கே ஒரு விஷயம் நடந்தது, அது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நான் வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கறதுனால. ஸோ மழை பெஞ்சிது, ஃபுல்லாகவே மழை தான். ஸோ ட்ரை பண்ணும்போது பார்த்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் தூக்கம் முடியல அப்படின்னா தூங்கிட்டு அதுக்கப்புறம் வண்டி ஓட்டுங்க. ஏன்னா நாங்கள் வரும்போது நிறைய இந்த மாதிரி சம்பவம் பார்த்தோம், அதனால தான். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த விலாக் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்களும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா அதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.